இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், தற்கொலை நிச்சயத்திற்கு வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ, ஒருத்தர் பேசல. ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு, பெண்ணிய உரிமை பேசுற பெருமக்கள், பெரியாரின் பெரும் தொண்டர்கள், பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள். ரிதன்யாவுக்காக மாதசங்கம் எங்க போச்சுன்னு அவர் கேட்டதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதே தப்பு இல்லை. நாங்க எங்க இருந்தோம்? இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு இவருடைய அகில இந்திய மாதசங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதசங்க தலைவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க வந்து திருப்பூர்ல நடத்துறோம். இது எல்லா சமூக வலைதளங்களும் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதா. மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகளை எங்க படுத்திருக்கீங்க? கொக்கைன் கஞ்சாதம் படுத்திட்டீங்களா? என்ன இல்ல டாஸ்மார்க்ல சரக்கு கட்சி படுத்திட்டீங்களா? என்ன உங்க பிரச்சனை? தேவைன்னா வாய் தரப்பிய பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துற மாதசங்கம் இப்ப என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்துல இருக்கிறாங்களா, டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்களான்னு கேட்டிருக்காரு. ஆனா எங்க போச்சுன்னு கேட்கக்கூடிய சீமான் எங்க போனாரு? அவர் ரிதன்யாவுக்காக போராடினாரா? வரதட்சணை கொடுமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா? ஒரு பத்திரிகை செய்து கொடுத்திருப்பாரா?